ஏமஹா, நீயே ஒரு டெரர் ஆச்சே, உன்னை எப்படி மகேஷால ஃபாலோ பண்ண முடியும்? பாவம், அதுவே ஒரு அப்ராணி. உன்னோட டேலண்ட் எல்லாம் மகேஷ்க்கு வருமா? மகேஷ் ஆம்பளைங்க 4 இடத்துக்கு வெளியில போறவங்க. எப்பவுமே அவங்களோட கண்ட்ரோல் நம்ம கைக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கணும். இப்பவே கோபியத்தான் என் கைக்குள்ள தான் இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு எப்படி என்னையே சுத்தி சுத்தி வர போறாருன்னு. இப்ப நீ என்ன சொல்ல வர? கோபிய தனி எடுத்துக்கோ. அவர் எங்க போறாரு, எங்க வராரு, யார் கூட பேசுறாரு எல்லாமே வீட்ல இருந்தபடியே என்னால சொல்ல முடியும். ஏதாவது மேஜிக் கத்து வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லடி, அவர் ரொட்டீன் பூரா எனக்கு தெரியும், தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதான் டேலண்ட். புருஷன் வேற சொன்னதுமே லவ் வரணும். இப்ப கோபியத்தான் சொன்னா எனக்கு எவ்வளவு லவ் பொங்கி வருது அது மாதிரி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிட்ட அவங்க எதையுமே மறைக்க கூடாது, எல்லாத்தையுமே சொல்லிடணும். கோபியத்தான் என் கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்ல, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவாரு. நான் அவர் அப்படித்தான் பழக்கி வச்சிருக்கேன். வெளியூர்னு இல்ல, எங்கேயாவது வெளியில போனா கூட நம்ம ஞாபகம் அவங்களுக்கு வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்ப போன் பண்ணி பேசணும். தப்பி தவறி மறந்துட்டோன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் போச்சு. சைக்கிள் கேப்ல எவளாவது உள்ள புகுந்துருவாளுங்க. மகேஷ், இவ உனக்கு டிப்ஸ் சொல்ற மாதிரி தனக்கு தானே சொல்லிக்கிறா. எல்லாருக்கும் பொதுவா தாண்டி சொன்னேன், இது நாளைக்கு உனக்கும் யூஸ் ஆகும். மேடம், நீங்க எதுவுமே சொல்லலையே. இல்ல, எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. மகாதான் நிறைய சொல்றாங்களே. அது எப்படிங்க, பொண்ணா பிறந்துட்டா சில விஷயங்கள் தானே தெரியணும். இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா என்ன? நீங்க தான் பெரிய ஆபீசர் ஆச்சே. இப்ப என்னையே எடுத்துக்கங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் கோபியத்தானே நினைச்சிட்டு இருக்கேன்ல, அதான் அவரை பத்திரப்படுத்தி வைக்கிறத பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என் அத்தானுக்கு குடும்ப பொறுப்பு ஜாஸ்தி. கரெக்டா நடந்துப்பாரு. என் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசவே மாட்டாரு. அப்படி தப்பி தவறி பேசினாலும் உடனே பதறி போய் என்கிட்ட சாரி கேட்பாரு. மகேஷ், உன் கல்யாணம் எப்ப முடியும்னு உன்னைய விட நான் தான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அப்பதானே எனக்கும் கோபியத்தனுக்கும் உடனே கல்யாணம் நடக்கும். ஏய், ரொம்ப அலையாதடி. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் கோபியனை வந்துருச்சான்னு பாத்துட்டு வா. மலர் மேடம் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? இவங்க கோபியத்தனோட ஃப்ரெண்டு தானே, எவ்வளோ வேணாலும் வெயிட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நானும் கோபியத்தானே எடுத்துக்கிட்ட போட்டோ நல்லா வந்திருக்குல்ல? தட்டிங்க கொடுப்பா. அண்ணே வாங்க, இதுல உள்ள லிஸ்ட்லாம் கரெக்டா போட்டுருங்கண்ணே. இதுல உள்ளபடி எல்லாம் போட்டுருங்கண்ணே போட்டுருங்கண்ணே. அந்த லிஸ்ட்ல உள்ளது எல்லாத்தையும் போட்டுருங்கண்ணே. சரி, குறிப்பா நல்ல காய்கறிகளா பார்த்து போடுங்கண்ணே. சரிண்ணே. நாளைக்கு அண்ணே, நான் சாப்பிட்டு வந்தேன். சரிண்ணே. எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நீங்க நல்ல காய்கறியா கொடுத்துருங்கண்ணே. இலையெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுண்ணே. வண்டி வந்துருச்சுண்ணே, கொடுத்து விட்டுருங்க. சரிண்ணே. சரிண்ணே. அங்க பாருங்கண்ணே. யார் அந்த மகாவா? இல்லண்ணே, என் வாழ்க்கை கெட்டான சொன்னல, அதானே என் மகன் எடுத்து பிரிச்சான்னு சொன்னேன். அவன் தானே அதான் நிக்கிறான் பாருங்கண்ணே. ஒண்ணு தெரியாம தக்காளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யாரு அந்த கட்டமோட சட்டையா? ஆமாண்ணே. பார்த்தா நல்ல மாதிரிலே இருக்கா. பார்க்க நல்ல மாதிரி இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள நம்பர் ஒன்று கேடினே. என் மகாவ என் உசுர என்கிட்ட பிரிச்சவன் இவன் தானே. உன் லைஃப் அப்படி ஆக்கிட்டானே பாண்டி, அவனை சும்மா விட்டா என்னென்ன பண்ண சொல்றீங்க? அண்ணன் ஆகி போயிட்டான்ல. அவன் தம்பி நினைச்சு உன் வாழ்க்கையில குறுக்கிடாம இருக்கலாம்ல. நீ நல்லவன்டா பாண்டி, உனக்கு ஏதாவது செஞ்சே ஆரம்பிடா. இப்ப சொல்லு, அவனை தூக்கவா முடியுமா? ஏய், அண்ணே பாவக்கா எவ்வளோண்ணே? 20 ரூபா. பாவக்கா இன்னைக்கு இல்லை அது. அண்ணே பச்சை மிளகா அண்ணே 1/2 கிலோ 15 ரூபா. இது குளிர்ச்சியா இருக்கும். அண்ணே கண்டிப்பா தூக்கிறீங்களா? ஏய், முடியாதுன்ற வார்த்தை எங்க அகராஜிலே கிடையாது.
இப்பவும் சொல்லு, அவன் எப்படி ரத்தம் கேட்கறான்னு வேடிக்கை பார்க்கறியா? தட்டிடுறவா தூக்கிறவா ஒரே அடியா போட்டுறவா? ஐயோ அதெல்லாம் வேணாண்ணே. அவன் அடிக்கடியில ஐயோ அம்மான்னு கத்துறதுல என் காதுக்குள்ளே கேட்கணும். அப்புறம் தைக்கிறது கை இருக்கக்கூடாது, சைக்கிள் எடுத்து காடு இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்ப லைவ் சவுண்ட் பாக்குறியா? சரிண்ணே, ஆரம்பிச்சிடவா? சீக்கிரம் ஆரம்பிச்சிடுண்ணே. டேய் பாண்டி, எங்களுக்கு நீ தப்பா சரக்கு வாங்கி கொடுத்தாலும் அதுக்கேற்ற சைடிஸ் வாங்கி கொடுத்துருக்க, அன்பா உட்காந்து ஊத்தி கொடுத்துருக்க. உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படிடா பாண்டி? சரி ஒரு 10,000 ரூபா எடு. எதுக்கு? மகா கடத்தலுக்கு போதுன்னு 10,000? டேய் இது அதுக்கு இல்லடா, இது அவனை அடிக்கிறதுக்குடா. அவன் அடிக்கிறதுக்கு 10,000? எனக்கு அவனுக்கு என்ன பகையா இல்ல முன்விரோதமா? உனக்காக தான்டா பண்ற எல்லாத்தையும். இப்பதானே அன்பு அது நீங்க. டேய் நட்பு வேற தொழில் வேற, இது எங்க பிசினஸ்ரா. வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன், பணத்தை ஏறுறா. பணம் எப்ப இல்லண்ணே. டேய் வேணா ஒரு 5,000 ரூபா குடுறா, அவ கையாவது உடச்சுடுறா. என்னவா இருந்தாலும் அவன் அண்ணனே போயிட்டானே, இப்ப அவன் போட வேணாம். வேணா இப்ப நம்ம கட்டிங் பண்ணலாமா? டேய் இப்ப தாண்டா நீ எதுக்கு வந்திருக்கான்னு புரியுது. டேய் பஸ் வரேன் பஸ். எல்லாம் பணம் தானே டிசைட் பண்ணுது. அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். வாங்கடா. அப்பா உன்னை தேடிட்டு இந்த பொண்ணு மலர் இங்க வந்திருக்கு. இந்த பண விஷயமா வந்திருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா. நான் இப்ப உடனே வந்துடுறேன். சரிப்பா. அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் என்னாச்சு? ராசப்பா சித்தப்பா இங்கே தான் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. வண்டியில தான் வந்திருக்கோம். சரி வா. ஓகேப்பா. சித்தப்பா நான் வீட்டுக்கு போறேன், இது எல்லாத்தையும் எடுத்து வண்டியில ஏத்திட்டு வந்துருங்க. சரிப்பா. வண்டியை ஓரம் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. சரி. இந்த பணத்தை கையில வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கரெக்டா கொடுத்துட்டு வந்துருங்க. அண்ணா வரேன், எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருங்க. என்ன எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? பேசுறதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு போன்? யாருக்கு போன்னு கேட்டேன். ஏன் மகா? கோபியத்தனுக்கு தானே? ஆமா. அது அங்கே இருந்து பேச வேண்டியதானே, ஏன் இங்க வந்து பேசுறீங்க? அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அப்படி வரீங்களா? இங்கே பேசலாமே. தனியா பேசணும் ப்ளீஸ். என்ன விஷயம்? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். கோபியை பார்க்க வந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? அது சரி, அவரை பார்க்க வந்தீங்க, ஓகே. என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அம்மாடி ஏதாவது சாப்பிடுறியம்மா? இல்ல வேண்டாம். என்ன மகா இவங்கள்ட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தோம். நீங்க போங்க. அவர்கிட்ட என்ன பேசணும் என்கிட்ட சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க மகா? கோபியத்தை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நல்லா தெரியும். அதுக்கும் இப்ப நான் வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப பிராங்கா சொல்லுங்க, ஏன் கோபியத்தனை பார்க்கணும்? திருப்பி ஏன் இதே கேக்குற? நீங்க மட்டும் மறுபடியும் கோபியத்தனை பார்க்க வருவீங்க. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், எனக்கு அவர்னா உசுருன்னு. ஏன் தேவையில்லாம நீங்க அவரை பார்க்க வரணும்? நீ ரொம்ப அதிகப்படியா பேசுற மகா. முதல்ல அடுத்து உங்களை ஹர்ட் பண்றது நிப்பாட்டு. வந்த விஷயம் என்னன்னு கேட்டா உடனே ஹர்ட் ஆயிடுவீங்களா? பெரிய ஆபீசர்னு சொல்றீங்க, சின்ன கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதோ பாருங்க, கோபியத்தா எனக்கு தானே முடிவாயிருச்சு. இதுக்கு மேலயும் நீங்க 2 பேரும் போன்ல பேசிக்கிறதும், அன்னைக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தப்போ முழுங்குற மாதிரி பாத்துக்கிறதும், இப்ப இந்த நேரத்துல அவர் தேடி வரதும் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? கேட்டா ஹர்ட் ஆயிடுதுன்னு வேற சொல்றீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத மகா.
நீ எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாவே பாக்குற. ஆம்பளையும் பொம்பளையும் பேசிக்கிட்டா இதா இருக்கும்னு நினைக்கிறியா? நீ படிச்சவ தானே, எல்லாத்தையும் யோசிக்கிற அளவுக்கு உனக்கு வயசாகுதுல. ஏன் இப்படி இம்மெச்சூர்டா நடந்துக்கிற? கேட்டதுக்கு பதில் சொல்லாம தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. சொல்ல முடியாது மகா, உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப பேசுறீங்க. இதை விட அதிகமா எனக்கு பேச தெரியும். உன்னால எது வேணாலும் பேச முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் எல்லா சமயத்திலயும் டாமினேட் பண்ணிட முடியாது. இந்த உலகத்துல பல விதமான மனுஷங்க இருக்கிறாங்க. சில பேர் தான் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுப்பாங்க. அவங்க சைட்ல இருந்தா யோசிச்சு பாப்பாங்க, இது செய்யறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும், அவங்க லைஃப் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு யோசிப்பாங்க. நான் அப்படிப்பட்டவன். இங்க பாரு மகா, எனக்குள்ள சொல்ல முடியாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பேசாம இருக்கிறேன்றதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு பேசுறதும் நடந்துக்கிறதும் தப்பு. நீ ரொம்ப சுயநலமாவே இருக்கிற. உனக்கு உன்னை பத்தி மட்டும்தான் கவலை. எப்பவும் வாழ்க்கையை பத்தி தான் புலம்பிட்டு இருக்க. ஒரே ஒரு தடவை உன்ன மாதிரி நானும் இருக்க ட்ரை பண்ணா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? நான் வேணும்னு தான் பேசாம இருக்கேன். ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிற. இது நல்லதுக்குல்ல மகா. உன் மனசுல நீ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது, புரியுதா? நீங்க பெரிய அழுத்தக்காரி தான். பரவாயில்ல, நான் இப்ப உங்ககிட்ட பேசினத கோபியத்தங்கிட்ட வட்டி வச்சிடாதீங்க. ஏன் பயமா? சொல்லாதீங்க, அவ்வளவுதான். பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட. நீங்க வேலை மெனக்கிட்டு இது அவர்கிட்ட சொல்லிடுவீங்க. அவர் உடனே என்னைய பெரிய கொலை குற்ற வழி மாதிரி பாப்பாரு. எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும். தேவையாது? இவ்ளோ பயம் உள்ளவ என்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இதையெல்லாம் சொன்னீங்கன்னா நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். அப்புறம் என் கோபியத்தான் தான் வருத்தப்படுவாரு. இது உங்களுக்கு தேவையா? கோபியத்தான் வருத்தப்படுவாருன்னு சொல்றியே. அவர் வருத்தப்படுறது காரணமே நீ யோசிக்காம செய்யற விஷயங்கள் தான். இப்போ நான் வந்தது அவர் எந்த விதத்திலையும் வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். சில விஷயங்களை அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு நான் யாருக்கிட்டையும் விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. திருப்பி திருப்பி அவர்கிட்ட தனியா பேசணும் தானே சொல்றீங்க? அசிங்கமா. பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் என்னத்தை படிச்சு என்னத்தை வேலை பார்க்குதுங்களோ அழையுதுங்க. மாப்பிள்ள இவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தே காசெல்லாம் போயிடும் போலடா. சித்தப்பா. பாண்டி, என்னடா இங்க மண்டபத்துல எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நானும் கல்யாண வேலை தான் சித்தப்பா இருந்தேன். ஆமா, நீங்க என்ன இங்க? அட, நானும் கோபியும் காய்கறி வாங்க வந்தோம்டா. அப்படியா? கோபி என்னங்க? காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது போன் வந்துச்சு, அவன் போயிட்டான். கோபி இப்ப திரும்பி வந்துருவாரா? வரமாட்டான். காசை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். சரி, சாப்பிட்டீங்களா? இல்லையாப்பா. என்ன சித்தப்பா இப்படி வயசான காலத்தை உடம்ப பாத்துங்க. இதை நானும் வேலை சேர்ந்து ஏற்றி வச்சிடறோம். அப்படியா? ஆமா சித்தப்பா. பாண்டி, இதுக்கு தாண்டா ஒரு ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறது. நீ போய் சாப்பிட்டு சித்தப்பா, நல்லா ஏற்றி வச்சிடும். டேய் பாண்டி, என்னடா பண்ற? ஏய், என் வாழ்க்கையில மனவரி போட்டாங்கல்ல, அவங்க கல்யாணத்துல எப்படி சாப்பாடு நடக்குதுன்னு பாரு. அதுக்காக என்ன பண்றதா பிளான் இப்போ உனக்கு? டேய், இவர் பாவண்டா, அவங்களுக்கு தாண்டா வைக்கணும் ஆப்பு. இங்க பார், இவர் பேசாம இதே மாதிரி வண்டியை பிடிச்சி காய்கெல்லாம் ஏற்றி அப்படி வெளியூருக்கு அனுப்பிடணும். இன்னைக்கு நைட்டு கூட இந்த காய்கறி வண்டி மண்டபத்துக்கு போனதான் நாளைக்கு கல்யாணம் சாப்பாடு நடக்கும். நாளைக்கு சாப்பாடு இல்லாம அவன் சண்டை போட்டு சாவான் பாரு. அப்போ மகாவை கடத்துறது உன் பிளான் இல்ல, கல்யாணம் நிறுத்துறது தான் உன் பிளான் இல்ல? என்னடா பேசுற? அப்படிலாம் இல்லடா, எங்க குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த திருப்பி சம்மதிக்காரங்க வராங்க பத்தியா, அவங்க சாதாரண பிரச்சனை வச்சா போதுடா ஊதிய பெருசாக்கிடுவாங்க. அந்த பிரச்சனையில சாப்பாடு சண்டை வந்து மண்டபத்துல அடிச்சு பிடிச்சி பத்துக்கிட்டு எரியும்டா. அந்த டைம்ல எல்லாரும் கவனமா அந்த பிரச்சனை தானே இருக்கும். அந்த நேரத்துல ஈஸியமாக தூக்கலாம்டா. எப்படி ஐடியா? ஓ, அப்ப இதுக்கு நீ முடிச்சு போடுற? எல்லாம் என் மகாவுக்கு 3 முடிச்சு போடுறதா மாப்பிள. சரி, ரைட்டு, வா வண்டி பேசலாம். வா. லோடு இறக்கிட்டேன். ராஜபாளையம் வரைக்கும் சும்மா தான் வரணும். பரவாயில்ல உங்களுக்கு? அண்ணே அண்ணே, ராஜபாளையம் வர காய்கறி போகணும். கொஞ்சம் வண்டி வருமா? போலாமே. எங்க சித்தப்பா பணம் தந்துருவாரு. நாங்க காய்கறி மட்டும் ஏத்துட்டு சீக்கிரம். அண்ணே, பார்ட்டி தான் வந்திருக்காங்க. அப்படியே வந்து சேர்ந்துடுறேன். சரிண்ணே, சரிண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் வாடா. தூக்கு. இப்படி
என்னப்பா காய்கறி மூட்டையெல்லாம் ஏத்தியாச்சா? ஏட்டாச்சு சித்தப்பா. ஆமா, என்ன வண்டி முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல சித்தப்பா, காயெல்லாம் ஈஸியா இருந்தா வண்டி முன்னாடி நிப்பாட்டணும். ஆமா, நீங்க என்ன சாப்பிடாம பார்சல் வேண்டி வந்தீங்க? ஆனா இங்க சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தா லேட் ஆயிருப்பா. நான் நேரத்துக்கு மண்டபத்துக்கு போய் சேர வேணாமா? நேரத்துக்கு தானே போய் சேர்ந்துடலாம். வாங்க ஏறுங்க ஏறுங்க. அட இங்கே வேணாப்பா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். காய்கறி மூட்டையெல்லாம் இருக்குல்ல, நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்ல. சித்தப்பா நீங்க பயங்கர உசாரி சித்தப்பா, உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. வாங்க வாங்க ஏறுங்க, பாத்து ஏறுங்க பாத்து. அண்ணே போடு, ரைட் போட்டு போட்டு. சித்தப்பா பாத்து போங்க பாத்து போங்க. சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. வாங்க மேடம். சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோம். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. சாரி மேடம், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். ஆக்சுவலாக நானே வந்து தான் வாங்கியிருக்கணும். நிறைய வேலைகள் இருந்ததுனால வர முடியாமல் போச்சு. தேங்க்ஸ் மேடம். நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா செஞ்சுருக்கீங்க. இந்த பணம் மட்டும் இப்போ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. என்ன மேடம், நான் மட்டும் பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. மேடம் 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 என்னாச்சு மேடம்? ஏன் மேடம் அழுகுறீங்க? மேடம் என்னாச்சு மேடம்? சொல்லுங்க, எதுவும் பிரச்சனையா? மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். எங்க வீட்டாளுக்கு எதுவும் சொல்லிட்டாங்களா? மேடம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மேடம் என்ன மேடம்? மேடம் நீங்க அழுகிறதெல்லாம் தாங்க முடியல. மேடம் என்னால பார்க்க முடியல. மேடம் என்னாச்சு? ப்ளீஸ் மேடம்.